ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மைல்ஸ் அண்ட் மைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா முன்னாடி பாக்ஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். எல்லோரும் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சரி, ரொம்ப நேரம் பேசாமல் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. சரி, வாங்க அப்படியே அன்பாக்சிங்கில் போகலாம். நைஃப் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன், பார்ப்போம். Set me free, let me fly, let me find new kinds of highs. We're just wasting here, waiting for another year. We both know the score, we've been here once before. So many words. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இருங்க, வெளியே எடுத்துடலாம். இது வந்து எனக்கு மத்தியானமே வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். பட் உங்கள் முன்னாடி தான் அன்பாக்சிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டிங்க. இந்த ஹெல்மெட்டோட ரேட் எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துலாங்களா? ஓ, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. செம்ம ப்ரீமியமாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குங்க ஹெல்மெட்டு. ஓகேங்க, ஹெல்மெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஹெல்மெட். செம்மையாக இருக்குங்க. ஏரோ டைனமிக் ஷேப்லாம் சூப்பராக இருக்குது. இப்படி போகுது பாருங்களேன். சினிமாட்டிக் ஷாட்டுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. என்னங்க, சினிமாட்டிக் ஷாட்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஹெல்மெட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது என்னால். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1550 கிராம்ஸ் தான் போட்டிருக்குறாங்க. பட்டு அந்த வெயிட் வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே பிராண்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்டி ஹெல்மெட்ஸ் தண்டர் 4ன்னு சொல்லிட்டு. இது வந்து காப்ளின். இது என்ன மாடல் பார்த்திங்கன்னா காப்ளினோடது தண்டர் 4 SV. என்ன சர்டிஃபிகேட் இதில் கொடுத்துருக்காங்கன்னா டாட்டு ஈசி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே சேல் பண்ணோன்னு சொல்லிவிட்டு ISIயோட சீல் இருக்கணும்னு சொல்லி அதுவும் இந்த இடத்துல சைடில் கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்குங்க. இந்த பேடிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது இந்த சைடு அப்புறம் இங்கே இந்த பேக் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டு வியர் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து லைட் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த இடம்லாம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகி கொடுக்கும். வேறு என்ன இந்த ஹெல்மெட்டில் என்ன ஃபியூச்சர்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் தான் வந்து வைசர் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இந்த பட்டன் வந்து ஒன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த வைசரை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளே வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம ஷோரூம் வந்து தனியாக போகணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த ஹெல்மெட்டுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு டியூவல் வைசர் கொடுத்துருக்குறாங்க. டியூவல் வைசருக்கு பார்த்திங்கன்னா இங்கே சுவிட்ச் இருக்குது. இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹெல்மெட்டில் வந்து இது இறங்கியிருக்கு. இது பின்லாக் கிடையாதுங்க இதில். பட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எனக்கு என்னென்னு சரியாக தெரில அவ்வளோ தூரம். அதே மாதிரி ஏர் வென்டிலேஷனும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நல்லா ப்ராடாகவே இருக்குங்க பாருங்களேன், நல்லா ப்ராடாகவே இருக்குது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா இந்த டாப்லேயுமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்குது பாருங்களேன். இங்கே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே ஏர் போயிட்டு பின்னாடி பேக் வழியாக வர்றதுக்கு ஏர் வென்டிலேட்டர் உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த ரெட் கலரு வந்து ஸ்ட்ராப் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, இது எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல, இந்த 2 ஸ்ட்ராப்பையும் பிடிச்சி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேடிங்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். அது ஒரு நல்ல விஷயம் இந்த ஹெல்மெட்டில். ஏன்னா
இப்போது ஹெல்மெட் கழட்டும் போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தலை ஷேக் ஆகாமல் தான் இருக்கணும். அது இந்த இதில் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நல்லா யூஸ் ஆகுது. ரெண்டாவது ப்ளூடூத்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல. இது உங்களுக்கு காட்டுறேன், தெரியுமா தெரியலையான்னு தெரில, பட் காட்டுறேன். இருந்தாலும் இந்த சைடு பாருங்கள், தெரியாதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த இதில். அதே மாதிரி இது சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ECE சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. R2206 Thunder 3ல் பார்த்திங்கன்னா 2.1 நினைக்கிறேன், 2.1 பாயிண்ட் சம்திங் இருக்கும். இதில் வந்து ECE பெஸ்ட் குவாலிட்டி. இது ஓப்பன் பண்ணிடுறேன். நான் ரைடிங் போகும்போது இதை ஓப்பன் பண்ணுன்ட்டு இருந்தேன், பட் உங்கள் முன்னாடியே காமிச்சிட்றேன். இந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருந்து புல் டவுன். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே நீட்டாக கீழே வச்சுருவோம். இதை வந்து நம்ம நைட் ட்ரைவ் போகும்போது ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னு வைங்களேன், ரிஃப்ளெக்ட் ஆகாது இந்த வைசருக்கு. அது நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் என்னோடய பழைய ஹெல்மெட்டில். என்னோடய பழைய ஹெல்மெட் வந்து நான் காட்டுறேன் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. அதில் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. 2 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா சன் வைசர். நம்ம டே டைமில் போகும்போது உள்ளே ஏர் வரல அப்படின்னா வைசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, அதையும் ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து கவர் ஆகுதுங்க, ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்கு. இதில் பாருங்களேன் எவ்வளோ தூரம் கவர் ஆகிருக்குன்னு. அதே மாதிரி இந்த ஹெல்மெட் வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டூரிங் அதிகமாக போகிறவங்க. செகண்ட் வந்து சிட்டி யூசேஜுக்கும் ஓகே தாங்க. இது சிட்டி யூசேஜுக்கும் டூரிங்க்கு வந்து இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹெல்மெட்டு. கலர் நான் வந்து கேட்ட கலர் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி கேட்டேன், பட் ரெட் அண்ட் பிளாக் வந்து ஸ்டாக் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு இந்த ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களா, இந்த ஹெல்மெட் வாங்கணும். எனக்கு எம்டி மேலே ரொம்ப க்ரேஸுங்க, ஹெல்மெட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு எப்படியோ ஒரு வழியாக வாங்கிட்டேன். அதே மாதிரி என்னோடய பழைய ஹெல்மெட் பார்த்திங்கன்னா NHK. இதுதாங்க என்னோடய பழைய ஹெல்மெட். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து SNI சர்டிஃபிகேட்டு .ECE அப்புறம் இது 3 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நல்லா தான் இருக்கும், பார்க்க ஃபங்கியாக இருக்கும். இந்த கலர்ஸ் நல்லாயிருக்கும். என்னோடய ஹிமாலயனுக்காக வாங்கினது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வைசர் மட்டும்தாங்க இது கம்ப்ளைண்ட்டு. இங்கே பாருங்களேன், இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கு நான் வந்து ரேச்செட் வந்து 2 வருஷமாக கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. எங்கேயும் கிடைக்கலன்னு இல்லை, நான் இந்த எடுத்த ஷோரூமில் கேட்டேன், இல்லைன்னே சொல்லிட்டாங்க. கடைசியில் வந்துட்டு அந்த ரேச்செட் வந்துட்டு ஒரு கால் கூட பண்ணலை. ஆனால் எனக்கு அதுக்கு அடிஷ்னலாக வந்து இந்த கிளியர் வைசர் கொடுத்தாங்க. இதோட வர்ற வைசர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் வரும், பட் எனக்கு கிளியர் வைசரே கொடுத்தாங்க. சரி, ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வைப்பேன், பட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 40 அந்த மாதிரிலாம் போகும்போதே பார்த்திங்கன்னா இது கிளாஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இதில் என்ன ஆகுன்னா, இந்த கிளாஸுக்கு வந்து நைட் டைம் ஓட்ட முடியாது, ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த வைசர். அதனாலேயே இதை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலையாகிடுச்சு. ரெண்டாவது 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன் அந்த ஹெல்மெட்டை. 2 வருஷமா 2.5 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், 2.5 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பேடிங் எல்லாமே இதுலேயுமே நல்லா தான் இருக்குது. பட் சேஞ்ச் பண்ணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிட்டேன். நம்ம சேனலுக்கு வந்து இது ஒரு புது அப்டேட்டுங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து க்ரோத் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு புது அப்டேட் வாங்கியிருக்கேன். ஸோ மறந்துடாதீங்க.